நேரம் இந்த ஜெப தியானமே. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து திருப்பெயரினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த இறை வார்த்தை மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில்லை நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 6 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால் இங்கே தேவன் ஒரு அற்புதத்தை செய்கிறார். ஏனென்று சொன்னால், தண்ணீரில் விழுந்த இரும்பு கோடரியை தண்ணீரிலே மிதக்க பண்ணுவதை நாம் பார்க்கிறோம். 6ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்திலே தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவை நோக்கி, இதோ நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாய் இருக்கிறது. எனவே நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அங்கே குடியிருப்பதற்காக ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்று சொல்லுகிறார்கள். எலிசாவையும் தங்களோடு கூட அழைக்கிறார்கள். நீரும் வாரும் என்று சொல்லி அழைத்த போது எலிசாவும் அவர்களோடு கூட பிரயாணப்படுகிறார். அப்போது அவர்கள் வெட்டி கொண்டிருக்கிற கோடரி, ஒருவனுடைய கோடரி அது கைப்பிடியிலிருந்து விலகி தண்ணீருக்குள் விழுந்து விடுகிறது. அவன் அலறுகிறான், ஐயோ இது கடனாக வாங்கப்பட்டதே என்று சொல்லி அவன் சத்தம் போடும்போது தேவனுடைய மனுஷன் அங்கே எங்கே விழுந்தது என்று சொல்லி கேட்கிறான். இடத்தை காண்பிக்கிறார்கள். அப்போது அந்த இரும்பை அவர் ஒரு கொம்பை உள்ள வெட்டி போட்டு அந்த இரும்பை மிதக்க பண்ணி இதை எடுத்துக்கொள் என்று சொல்லுகிறார். இரும்பு எந்த ஒரு காலத்திலும் அது மிதக்காது இல்லையா? தண்ணியில் இரும்பு மூழ்கி தான் போகும். ஆனால் இங்கே தண்ணி இரும்பு மிதப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த அற்புதத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்கிற காரியம் என்ன என்று சொன்னால், முதலாவது நமக்கு கற்றுத்தருகிற பாடம், இழந்து போனதை தேவனால் மீட்டு தர முடியும். அவனுடைய கோடரி அங்கே தண்ணீரில் மூழ்கி போனதை தேவன் மீண்டும் அதை மிதக்க பண்ணுகிறார். எனவே இழந்து போனதை தேவனால் நமக்கு மீட்டு தர முடியும். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் இழந்தவைகளை தேவனால் நமக்கு திரும்பவும் அதை மீட்டு தர முடியும் என்பதை நாம் இந்த பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தால், நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கொட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷத்தின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். எவையெல்லாம் நீங்கள் இழந்தீர்களோ அதெல்லாம் நான் திரும்ப அளிப்பேன் என்று சொல்கிறார். அதே போல 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே தாவீது இழந்த அத்தனையும் திரும்ப மீட்டு கொண்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யோபு 42:10 யோபு இழந்த அத்தனையும் ரெண்டத்தனையாய் தேவனிடத்திலிருந்து அவர் பெற்றுக்கொள்கிறார். எனவே இழந்தவைகளை தேவனால் நமக்கு மீட்டு தர முடியும் என்பதை இதிலே நாம் கற்றுக்கொள்கிறோம். 2வது, தேவனுடைய உதவி இல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை இங்கே நாம் கற்றுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய உதவி இருந்தால் மாத்திரமே நம்மால் எதையும் செய்ய முடியும். இங்கே இரும்பு கோடரி தண்ணீரிலே மூழ்கி போனது. அப்பொழுது ஒரு கொம்பை வெட்டி உள்ளே போடுகிறார்கள். அந்த கொம்பை உள்ளே போட்ட உடனே அந்த இரும்பு கோடாரி தண்ணீரில் மிதக்கிறது. வேதம் சொல்லுகிறது, லூக்கா 18:27 மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யோவான் 15:5 பின்பகுதியில், என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று ஆண்டவர் சொல்கிறார். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய உதவி இல்லாமல் எதையும் செய்ய முடியாது. ஆண்டவருடைய உதவி இருந்தால் மாத்திரமே நாம் எதையும் செய்ய முடியும் என்பதை இந்த பகுதி நமக்கு கற்றுத்தருகிறது. 3வது, இதில் நாம் கற்றுக்கொள்கிற காரியம் என்ன என்று சொன்னால், தேவனால் மாத்திரமே இயற்கையின் விதியை மாற்றி அமைக்க முடியும். தேவனால் மாத்திரமே இயற்கையின் விதியை மாற்றி அமைக்க முடியும். மனிதனால் இயற்கையின் விதியை மாற்றி அமைக்க முடியாது. ஆனால் தேவனால் அதை மாற்றி அமைக்க முடியும். 6ஆம் வசனத்தில் பின்பாகம் சொல்கிறது, இரும்பு தண்ணீரில் மிதந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பொதுவாக இரும்பு தண்ணீரில் மிதக்காது, தண்ணீரில் அது மூழ்கி போகும். ஆனால் இங்கே இரும்பு தண்ணீரில் மிதப்பதை நாம் பார்க்கிறோம்.
அருமையானவர்களே, இது யாரால் சாத்தியம் என்று சொன்னால், தேவனால் மாத்திரமே இது சாத்தியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தேவனால் மட்டுமே இயற்கை விதியை மாற்றியமைக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே வேளை இதற்கு மேல் ஒன்றும் செய்ய முடியாது என்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கலாம். நீங்க தொழில்ல தோற்றிருக்கலாம். இல்லைன்னு சொன்னால் சுகவீனமாக இருக்கலாம். மருத்துவர்கள் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி கைவிரித்திருக்கலாம். ஆனால் எதுவாக இருந்தாலும் சரி, ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவரால் முடியாதது ஒன்றுமே இல்லை. அவரால் மாற்றி அமைக்க முடியும். எதை வேண்டுமானாலும் அவர் மாற்றி அமைப்பதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எனவே இங்கே இயற்கையின் விதியை ஆண்டவர் மாற்றி அமைப்பதை பார்க்கிறோம். இதை நாம் விசுவாசிக்க வேண்டும். என் தேவனால் இயற்கையின் விதியை மாற்றி அமைக்க முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கடைசியாக தேவனோடு இணைந்திருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் நாமும் அமிழ்ந்து போவோம். இந்த கோடரியானது கோடரியுடைய கைப்பிடியிலிருந்து விலகி சென்றது. அதனுடைய விளைவு அது தண்ணீரில் மூழ்கி போனது. அருமையானவர்களே, நாமும் கோடரி என்கின்ற அந்த கைப்பிடி என்கின்ற தேவனுடைய உறவு, அந்த உறவிலே இணைந்திருந்தால் மாத்திரமே நம்மால் வாழ்விலே வெற்றியை சுதந்திரிக்க முடியும், சத்துருவை ஜெயிக்க முடியும். அதை விட்டு எப்பொழுது விலகுகிறோமோ அப்பொழுது சத்துரு நம்மை மேற்கொள்ளுவான், வெற்றியை நாம் இழந்து போவோம். இங்கே அந்த கோடரி கைப்பிடியிலிருந்து விலகியது நிமித்தமாக தண்ணீரில் மூழ்குகிறது. எனவே தேவனோடு உள்ள ஐக்கியத்தையும் உறவையும் ஒரு நாளும் விட்டு விடாதிருங்கள். தேவனோடு இணைந்திருங்கள். தேவனுடைய உறவிலே நாளுக்கு நாள் நீங்கள் பலப்படுங்கள். நிச்சயமாகவே தேவன் உங்களுடைய வாழ்விலே பெரிய காரியங்களை செய்வார். எனவே அருமையானவர்களே, இந்த பகுதியிலிருந்து நம் 4 காரியங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம். 1, இழந்து போனதை தேவனால் திருப்பி தர முடியும். 2வது, தேவனுடைய உதவி இல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. 3வது, தேவனால் மட்டுமே இயற்கையின் விதியை மாற்றியமைக்க முடியும். 4வது, தேவனோடு இணைந்திருங்கள். இல்லை என்று சொன்னால் நீங்களும் அமிழ்ந்து போவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். இப்போதும் என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக உடைய சமத்தில் வருகிறோம். தேவன் நாமே பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நல்ல சுகபலம் கொடுங்க, நீடித்த ஆயுள் கொடுங்க, தேவைகளை சந்திங்க. இன்றைய நாளை ஆசீர்வாதமாக்கி கொடுங்க. வெளியில செல்லும்போது வரும்போதும் இன்றைய பாதுகாவல் இருக்கட்டும். இந்த கிருபையுள்ள தரம் பிள்ளைகளை தாங்கட்டும். நன்மையால் நிரப்புங்க. எதிர்பார்த்திருக்க எல்லா நன்மைகளையும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீ நம்ம செய்து கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் சொல்ல நல்ல பிதாவே. ஆமென். நிச்சயமாகவே இன்றைய நாளை தேவன் உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.